नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताका स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पदाय निधाय कृपपदायने गौरगतदामदाय नगर ग्रामधारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ममकरोति वाचालं पङ्गुं लङ्घाये देवन्दे श्रीगुरुं दीनकारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय हरे कृष्णा भागवत प्रार्थனை பண்றீங்களா மாதாஜி பண்றேங்க பண்ணிட்டீங்களா மாதாஜி. மாதாஜி? ஓகே सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेदैद सत्वला सर्व सिद्धांत रत्नाय सर्व लोकैक त्रिकृदा सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभु कलिदुवन दूदित आदित्याय श्री कृष्णा परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षक्षराबदे सर्वद सर्व सेवाय श्री कृष्णाय नमस्तुदे मत्येको बंधु मत्संगीन मत्क्रु मन्मदन मत निस्तारக மத்வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாது தாதாயின் அதினோச்சரதாக ஹா முன் நா காசின் மாம் பிரேம்னே கிருத் கண்டேய ஸ்ரீ ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 44. சீரவாசா பவ்ரத ஷாமா வேணிபூத கிரோருகா பபா உபபதிம் சன்சாந்தா சிகாசாந்தம் இவானலம். படிக்கிட்டேன் மாதாஜி. படி. மொழிபெயர்ப்பு. மன்னர் விதர்பனின் மகள் பழைய ஆடைகளையே அணிந்திருந்தாள். அவள் தவ விரதம் மேற்கொண்டிருந்ததனால் உடல் இளைத்து மெலிந்தும் காணப்பட்டாள். அவள் தலைமுடியை நன்கு பராமரிக்காததினால் அது சிக்கலாகி ஜடை விழுந்தது. அவள் எப்போதும் தன் கணவனின் அருகிலேயே இருந்த போதிலும் அவள் காற்றினால் அலைகழிக்கப்படாத நெருப்பு சுடர் போல் அசையாது அமைதியாக இருந்தாள். பொருளுரை. விறகில் நெருப்பை வைக்கும் பொழுது ஆரம்பத்தில் சரியாக எரியாது, புகை வரும். இவ்வாறு ஆரம்பத்தில் இடையூறுகள் இருந்த போதிலும் விறகில் தீ நன்றாக பற்றி கொண்டவுடன் நின்று எரிகிறது. அதுபோல் கணவனும் மனைவியும் தவத்திற்குரிய ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றி பாலுறவு உணர்ச்சி ஏதுமின்றி ஆற்றமைத்து அடங்கியவர்களாக இருந்தனர். ஆடம்பரமிக்க வாழ்க்கையினை முற்றிலும் துறந்த பின்னரே ஒருவனால் இந்நிலையினை எய்த முடியும். இஸ்லோகத்தில் உள்ள சீரா வாசா என்றும் வார்த்தை கிழிந்த கந்தலாடியை குறிக்கின்றது. விரதம் பூண்டிருக்கும் பெண் ஆடம்பரமான ஆடைகளையோ வாழ்க்கை வசதிகளையோ விரும்பக்கூடாது. அவள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு உண்பதையும் உறங்குவதையும் குறைத்து கொள்ள வேண்டும். புணர்வது என்ற கேள்விக்கே அங்கு இடமில்லை. தூய பக்தனாக இருக்கும்
இருக்கும் மேன்மை மிக்க கணவனுக்கு பணிவிடைகள் செய்யும் போது மனைவி பாலுறவு உணர்ச்சிக்கு ஆளாக கூடாது. வானப்பிரஸ்த நிலை என்பது இதுவேயாகும். மனைவி கணவனோடு சேர்ந்து இருந்த போதிலும் அவளும் தவம் மற்றும் துறவு நெறிகளை மேற்கொண்டிருப்பதினால் அங்கே பாலுறவிற்கு இடமில்லை. இவ்வாறு கணவனும் மனைவியும் நித்தியமாக சேர்ந்து வாழலாம். மேலும் கணவனை காட்டிலும் மனைவி பலகீனமானவள். எனவே இஸ்லோகத்தில் உபபதி என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உப என்றால் அருகே அல்லது பெரும்பாலும் சமமாக என்று பொருள். ஆணாக இருப்பதினால் பொதுவாக கணவன் மனைவியை காட்டிலும் அதிக முன்னேறியவனாக இருப்பான். ஆயினும் மனைவியும் அவளது அனைத்து ஆடம்பர பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறாள். அவள் கண்ணை பறிக்கும் ஆடைகளையும் அணியக்கூடாது. விதமாக கூந்தலையும் அலங்கரிக்க கூடாது. கூந்தலை அழகு செய்வதே பெண்களின் உயரிய நோக்கமாக இருக்கிறது. வானப்பிரஸ்த நிலையில் மனைவி தன் கூந்தலை அழகு செய்யக்கூடாது. அதனால் அவளது கூந்தல் சிக்குண்டு சடை விழும். இதனைத் தொடர்ந்து அவள் கணவனுக்கு அவள் கவர்ச்சி மிக்கவளாக இருக்க மாட்டாள். அவளும் பாலுணர்வு உணர்ச்சியினால் தூண்டப்பட மாட்டாள். இவ்வாறு கணவன் மனைவி இருவரும் ஆன்மீக உணர்வில் வளர்ச்சி பெற முடியும். இம்முன்னேறிய நிலையே பரமஹம்ச நிலை எனப்படுகிறது. இந்நிலை எய்த பெற்றால் கணவனும் மனைவியும் உண்மையில் உடல் உணர்விலிருந்து விடுதலை பெற முடியும். ஆன்மீக குருவிற்கான பணியில் பக்தன் உறுதியாக இருந்தான் என்றால் மாயையின் கரங்களில் அவன் விழுந்து விடுவோம் என்று அஞ்ச தேவையில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரு பெண் எவ்வாறு கிரகஸ்தா வாழ்க்கையில நடந்துக்கணும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பெண்ணுக்கு கூந்தல் அப்படிங்கிறது அழகு சேர்க்கக்கூடிய ஒன்று. ஆனா வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு அவள் கணவனுடன் போகும்போது அவள் கூந்தலை பராமரிக்க மாட்டா, தன்னையும் அழகுபடுத்தி கொள்ள மாட்டா. இது வானப்பிரஸ்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, எந்த ஒரு இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் கணவன் மனைவி அப்படிங்கிறது பெயரளவு மட்டுமே. ஆனா அந்த உடல் கிடைத்தது எதுக்காகனா ஆத்ம ஞானத்தை வளர்ப்பதற்காக. அதனால உடலை நம்ம எப்பவுமே தவறான வழியில யூஸ் பண்ணக்கூடாது. ஆண் பெண் கவர்ச்சி அப்படிங்கறதுனாலதான் இந்த பிறப்பு இறப்பு நம்மளுக்கு ஏற்படுது. அதனால அறம் பொருள் இன்பம் வீடு பேரு, அந்த அறம் ஏதாவது ஒரு சமயத்தை கடைபிடிக்கணும். பொருள் அப்படின்னா எக்கனாமிக், நம்ம பொருள் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டுதான் இங்க வந்தோம். அதை அனுபவிக்கிறதுக்காக சட்டப்படி பொருள் சேர்க்கணும். அடுத்தது அறம் பொருள் இன்பம், அந்த இன்பத்தை பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அதை யூஸ் பண்ணணும். அதை எல்லாம் மீறி யூஸ் பண்ணினா உடம்பாகட்டும் பொருட்கள் ஆகட்டும், ஏன்னா நம்ம பொருளை சேகரிக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம வீடு பேர் அடையிறத பார்க்கவே மாட்டோம். அதனால அளவுடன் நாம அந்த பொருளை சேகரித்து, ஏன்னா நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்ன, உண்ண உடை, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அதை விட்டுட்டு நாம அதிகமா சேகரிக்கணும், அதிகமா அனுபவிக்கணுங்கிற போறப்ப நம்ம வாழ்க்கையோட லட்சியம் பாதை மாறி போயிடுது. அதனால மறுபடியும் அந்த ஸ்ட்ரகிள் திரும்ப திரும்ப வருது. பிறப்பு இறப்பு மூப்பு நோய், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தா வாழ்க்கையில ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றது. அப்ப அவ ஒரு ஆடவனை காமத்திற்காக தூண்டக்கூடாது. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள மட்டுமே பகவான் சொல்றாரு, சட்டத்திற்கு உட்பட்ட காமமும் நானே. அப்போ ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில ஒரு குழந்தை பெறதுக்கு மட்டும்தான் கூடணுமே தவிர உடல் இன்பத்திற்காக அல்ல. ஏஹி சம்பர்ச ஜாபோகாதோ உதகயோனைய ஏவதே ஆதியந்த வந்த கவுந்தைய நதேசு ரமதே புதக. ஏன்னா இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரு எல்லையே கிடையாது இந்த ஜட உலகுல. சோ அது மேலும் மேலும் அந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த இன்பங்கிறது யாருக்குமே ஒரு லிமிட்டா இருக்காது, அது தனியவும் தெரியாது. அப்ப அதுல எண்ணெய் ஊத்தாம அது எப்படி அணைக்க வைக்கிறதுன்றத பார்க்கணும். அடுத்தது ஸ்லோகம் 45. அஜானதி பிரியதமம் யதோ பரதம் அங்கனா சுசாசனம் ஆசாத்திய யதா பூர்வம் உபாச்சரத். ஹரேகிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு. மன்னர் விதர்ப்பனின் மகள் தன் கணவனின் உடலிலிருந்து உயிர் பிரிந்ததை அறிந்து கொள்ளும் வரை ஆசனத்தில் உறுதியாக இருந்த அவருக்கு தொடர்ந்து தன்னுடைய வழக்கமான பணிவிடைகளை செய்து வந்தாள். பொருளுரை. இதிலிருந்து அரசி தன் கணவனுக்கு சேவை செய்யும் பொழுது பேசக்கூட மாட்டாள் என தெரிகிறது. அவள் தனக்குரிய கடமைகளை வாய் திறவாது செய்து வந்தாள். இவ்வாறு அவள் தன் கணவனின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது என்னும் செய்தி இறுதி ஆகின்றவரை தன் பணியினை நிறுத்தாது செய்து வந்தாள். ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு கணவன் பக்தி பாதையில் இருக்கும்போது அந்த கணவனுக்கு பணி செய்வதாலேயே மனைவி அவளும் ஆன்மீக உயர்வு பெற்று வீடு அடையிறா.
அவ வந்து தனியா பக்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப வானப்பிரஸ்த நிலையில கணவனுடன் சேர்ந்து மனைவியும் போறாங்க. போகும்போது அங்க கணவனுக்கு சேவை செய்வதே அவளுடைய ஒரே வேலையா இருக்கும். அப்ப வந்து கணவன் கூட பேசாது, அவனை தூண்டாது, தன்னை அழகுபடுத்தி கொள்ளாது ஒரு பெண் வந்து அப்படி சேவை செஞ்சுட்டே இருக்கா. அடுத்து ஸ்லோகம் 46. யதானோபல பேதாங் கிராவ் உஷ்மானம் பத்யுர் அர்ச்சதி ஆசீத் சம்விக்ன ஹிருதயா யூத பிரஷ்டா மிருகி யதா. மொழிபெயர்ப்பு: அவள் தனது கணவனின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த பொழுது அவர் கால்களில் உணர்ச்சியோ சூடோ இல்லை என்பதை உணர்ந்து உயிர் பிரிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டாள். கணவனை பிரிந்து தனிமையில் இருப்பதை எண்ணி அவள் மிகவும் வருந்தினாள். கணவன் துணையை இழந்துவிட்ட அவள் நிலை நிலை ஆண்மா அவளது நிலை ஆண்மானை பிரிந்த பெண்மானின் நிலையைப் போல பரிதாபமாக இருந்தது. பொருளை: உடலில் இரத்த ஓட்டமும் காற்றின் இயக்கமும் நின்றுவிட்டது என்றால் ஆத்மா பிரிந்து விட்டது என்று பொருள். கை மற்றும் கால்களில் சூடு இல்லை என்றால் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டது என்று உணரப்படுகிறது. ஒருவன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை இதய துடிப்பிலிருந்தும் கை கால் ஜில்லிட்டு போவதிலிருந்தும் ஒருவன் சோதித்து அறிந்து கொள்ளலாம். நம்மளுக்கு இரத்த ஓட்டம் காற்றின் இயக்கம் நின்றுட்டா உடல்ல வந்து ஆத்மா பிரிந்து விட்டது, அந்த உடலுக்கு அங்க எந்த ஒரு உணர்வும் கிடையாது. சோ அது பிணம். சோ இப்படி அவங்க வந்து சோதிச்சு பாக்குறாங்க. அப்ப தன் கணவன் உடல்ல எந்த ரத்த ஓட்டம் இல்லைன்னு தெரிஞ்சு உயிர் பிரிஞ்சது நினைச்சு அவங்க தனிமையை உணர்றாங்க. ஸ்லோகம் 47. ஆத்மானம் சோசதி தீனம் அபந்தும் விக்லவாஸ்ருபீய ஸ்தனாவ் ஆசிச்ய பிபேன சூஸ்வரம் பிரருரோதசா. ஹரே கிருஷ்ண மத்தேஜ். நான் படிக்கிறேன் மத்தேஜ். படிங்க. மத்தேஜ். மொழிபெயர்ப்பு: போது காட்டில் கணவனை இழந்த கைம்பெண்ணாகவும் தனித்தும் விடப்பட்ட விதர்ப்பனின் மகள் துக்க மிகுதியால் தொடர்ந்து கண்ணீர் விட்டாள். அது அவள் மார்பகங்களை நனைத்தது. அவள் வாய்விட்டு ஓவென்று கதறி எழுதாள். பொருளுரை: இங்கே மன்னரின் மனைவி என்ற குறியீடு ஒரு சீடனையே குறிக்கிறது. ஆன்மீக குருவின் பூத உடல் மரிக்கும் பொழுது அவரது சீடர்களும் மன்னன் இறந்ததை எண்ணி அவர் மனைவி எப்படி அழுதாளோ அதுபோல் அழ வேண்டும். மேலும் குருவும் சீடனும் ஒருவரை விட்டு மற்றொருவர் எப்போதும் பிரிவதே இல்லை. ஏனென்றால் குருவின் கட்டளைகளை ஒரு சீடன் கடுமையாக பின்பற்றும் வரை அக்குரு அச்சீடனுக்கு துணையாக எப்போதும் கூடவே இருக்கிறார். இதுவே வாணியின் தொடர்பு வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகிறது. உடலுடன் முன்னே இருப்பது வபு என்று அழைக்கப்படுகிறது. குரு அவரது பூத உடலுடன் இருக்கும் வரை சீடன் அவரது உடலுக்கு சேவை செய்ய வேண்டும். அவரது பூத உடல் மறைந்த பிறகு அவரது சீடன் தனது குருவின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மத்தேஜ். தேங்க்யூ மாதாஜி. இங்க விதர்ப்பனின் மகள் அவ வந்து தனது கணவனை இழந்ததால் துக்க மிகுதியினால வாய்விட்டு கதறி அழுகிறா. இதே மாதிரிதான் இப்ப வந்து மனைவி அப்படிங்கிறது வந்து சீடனை குறிக்குது. சோ சீடர்கள் வந்து குருவை இழந்த உடனே, அதாவது அவர் உடலை விட்டு பிரிந்த உடனே அந்த துக்கத்திற்காக அவங்க இப்படித்தான் அழணும். ஒருவன் கணவனை இழந்த மனைவி போல அழ வேண்டும். இது வந்து நம்ம குரு மகாராஜுக்கு நம்ம வாணி சேவை வாப்பு சேவை ரெண்டும் செய்வோம். அப்ப வாணி சேவை அப்படின்னா தூரத்துல இருந்து செய்யறது, வாப்பு சேவை அப்படின்னா கிட்ட இருந்து செய்யறது. இப்ப குரு மகாராஜுக்கு கால் அழுத்தி விடுறது, அவரை குளிக்க வைக்கிறது, வயதான நிலையில அவருக்கு நோயுற்ற நிலையில அவருக்கு சேவை செய்யறது, கிட்டவே இருந்து சேவை செய்யறதெல்லாம் வாப்பு சேவை, வாப்பு சேவை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ குரு இருக்கிற வரைக்கும் அந்த பூத உடலுக்கு சேவை செய்யலாம். ஆனா குரு மறைந்தவுடன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா குரு நான் போயிட்டா நீங்க அப்படியே இந்த இயக்கத்தையோ பக்தர்களையோ விட்டுற கூடாது, பக்தியை பரப்பணும் அப்படின்னு நிறைய கட்டளைகளை கொடுத்துட்டு போவார். அப்ப அவங்க சீடர்கள் வந்து தொடர்ந்து நிறைய சேவைகள் செய்வதற்காக பல இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, கோயில்கள் கட்டுறதுல ஈடுபடுவாங்க. இன்னும் இந்த கிருஷ்ண இயக்கத்தை விரிவங்கம் பண்றதுல அவங்க தொடர்ந்து தங்களது உடலாலும் மனதாலும் மனசோ கர்மனோ இதுல ஈடுபடுவாங்க. அடுத்தது ஸ்லோகம் 48. உத்திஸ்தேஷ்ட ராஜசே இமாம் உததி மே கலாம் தஸ்யுப்ய சத்ர பந்துயோ பிப்யதீம் பாதும் அர்ஹசி. மாதாஜி அடியேன் படிக்கின்றனர். பணியும்.
மொழிபெயர்ப்பு. ஓ அரசுகளில் சிறந்தவரே, அருள் கூர்ந்து எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். இவ்வுலகம் கடலாலும் தீயோராலும் ஒழுக்கமில்லா அரசர்களாலும் சூழப்பட்டிருப்பதை பாருங்கள். அச்சத்தால் நடுங்குகின்ற இந்த உலகை காக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். பொருளுரை. முழுமுதற் கடவுள் அல்லது அவரது பிரதிநிதியின் உயர்ந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு எப்போதெல்லாம் ஒரு ஆச்சாரியர் வந்தாலும் அவர் பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கும் சமய அறநெறிகளை நிறுவுகிறார். சமயம் என்பதற்கு பொருள் முழுமுதற் கடவுளின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதல் என்பதாகும். ஒருவன் முழுமுதற் கடவுளிடம் சரணடையும் நேரத்திலிருந்து சமய அறநெறிகள் தொடங்குகின்றன. உண்மையான சமய முறையினை பரப்பி அனைவரையும் இறைவனுக்கு அடிபணியச் செய்வது ஒரு ஆச்சாரியரின் கடமையாகும். கேட்டல், ஓதுதல், நினைத்தல் என்று அறியப்படும் 9 முறைகளை உடைய பக்தி தொண்டினால் சமய அறநெறிகளை ஒருவன் நிறைவேற்ற வேண்டும். தீவினை வயத்தால் ஒரு ஆச்சாரியர் மறையும் பொழுது தீயோரும் பக்தர் அல்லாதவர்களும் சுவாமிகள், யோகிகள், சமூக நல காவலர்கள், மனித நல விரும்பிகள் என்ற பெயர்களில் உடனடியாக அதை பயன்படுத்தி கொண்டு அதிகாரபூர்வமற்ற கொள்கைகளை அறிமுகப்படுத்துகின்றனர். உண்மையில் மானுட வாழ்க்கை என்பது இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு உரியதாகும். இது பகவத்கீதையிலும் 9.34 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்மனா பவமத் பக்தோ மத்யாதி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சசி யுக்தைவம் ஆத்மானாம் மத் பாராயணகா. என்னை நினைப்பதிலேயே எப்போதும் மனதை ஈடுபடுத்து, என்னுடைய பக்தனாவாயாக. வந்தனங்களை எனக்களித்து என்னை வழிபடுவாயாக. முற்றிலும் என்னில் ஆழ்ந்தாயனால் நீ நிச்சயம் என்னை அடைவாய். மனித இனத்தின் முக்கிய பணி எல்லா நேரமும் முழுமுதற் கடவுளை நினைப்பது, அவரது பக்தர்களாவது, பரமபுருஷ பகவானை வழிபட்டு அவருக்கு அடிபணிவது போன்றவையாகும். இறைவனின் அதிகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆச்சாரியர் இந்நெறிகளை நிறுவுகிறார். ஆனால் அவர் மறையும் பொழுது இவை எல்லாம் மீண்டும் தலைகீழ் மாற்றமடைகின்றன. ஆயினும் ஆச்சாரியரின் நிறைவான சீடர்கள் தங்கள் குருவின் கட்டளைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் இச்சூழ்நிலையை மாற்ற முயல்கின்றனர். இன்றைய தினம் கொடியவர்கள் மற்றும் பக்தர் அல்லாதவரை கண்டு உலகமே பயந்து நடுங்குகிறது. ஆகையினால் சமயத்திற்கு புறம்பான இக்கொள்கையிலிருந்து உலகினை காப்பாற்ற கிருஷ்ண பக்தி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. உலகில் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவச் செய்வதற்காக அனைவரும் இவ்வியக்கத்திற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவானுடைய பிரதிநிதிகள் இந்த உலகுக்கு வரும்போது அவர்கள் ஆச்சாரியர்களின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக இங்க நிறைய தங்களை வருத்தி கொண்டு நிறைய பகவானுக்கான முழுமுதற் கடவுளுடைய கட்டளைகளை அதையெல்லாம் இங்க பரப்புறாங்க. இப்ப முழுவதற் கடவுளிடம் சரணடையும் நேரத்திலிருந்து சமய அறநெறிகள் தொடங்குகின்றன. யாரு சமயம் அப்படின்னுட்டு கண்மூடித்தனமாக வெறும் சடங்குகளை மட்டும் செய்யாமல் பகவானிடம் சரணடையக்கூடிய அந்த உண்மையான நோக்கத்தோட செய்யறவங்க, சமய சடங்குகளை செய்யறவங்க தான் அந்த அறநெறியை தொடங்குறாங்க. சோ உண்மையான சமய முறையினை பரப்பி அனைவரையும் இறைவனுக்கு அடிப்பணியை செய்வதுதான் ஒரு ஆச்சாரியோட கடமை. எப்படின்னா அந்த சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இது எல்லாமே பக்தி தொண்டினால் சமய அறநெறிகளே இப்படி அவன் நிறைவேற்ற வேண்டும். ஆனா ஒரு ஆச்சாரியர் இங்கிருந்து மறையும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய போலிகள் உருமாறிடுறாங்க. அப்படித்தான் பாத்தீங்கன்னா சில பிரபுபாதர் அவருடைய குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் மறையும் போது அந்த கௌடிய மட்டில நிறைய குழப்பங்கள் வருது. ஏன்னா அங்க இருக்கிற போலி சன்னியாசிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த கௌடிய மட்டு எனக்கு சொந்தமானது அப்படின்னு அங்க ஒரே போராட்டமா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற சொத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்களோ தவிர அதனுடைய நோக்கத்தை மறந்துட்டாங்க. அப்ப கௌடிய மட்டில் இருக்கிறவங்க எல்லாம் புதுசா நான் தான் தலைவன், நீ தான் தலைவன், இவ்வளவு சொத்து இருக்கு, அதுக்கெல்லாம் நான் தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆச்சாரியர்கள் சட்கோ சுவாமிகள் அவங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இது எனக்குத்தான் சொந்தம் இப்படியாக ஒரே அடித்தொடி. அப்ப சில பிரபுபாதர் பார்த்தாரு, இங்க இருந்த என்னால பக்தியெல்லாம் பரப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டு வெளியில வந்து அப்போ இந்தியர்கள் என்னன்னா மனோபாவம் அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கீழே இருந்தது. அப்போ என்ன நினைச்சாங்கன்னா வெள்ளைக்காரன் சொல்றதுதான் கரெக்டுங்கிற மாதிரி அந்த சமய சடங்குகள் எல்லாம் விடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர் நினைச்சாரு
அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள இங்க கொண்டு வந்து அவங்கள சொல்ல வச்சாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க அப்படின்னுட்டு அவரை ஸ்ரீ ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லியிருந்தார். நீ இருக்கிறத விட நீ இப்போ ஆங்கிலம் நல்லா தெரியுது, நீ வந்து வெளிநாடு போய் பிரச்சாரம் பண்ண அப்படின்னுட்டு. சோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் வந்து எப்போதுமே அவரோட சமாதியில போய் அழுவார். அவங்களோட கட்டளையை நிறைவேற்ற என்ன எப்ப எனக்கு நேரம் வரும்னு தெரியல, அதுக்கான ஆசீர்வாதம் நீங்க தாங்கன்னு சொல்லி அப்படியே அழுவார். சோ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தார். அப்போ ஒரு 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 சமயம் கையில ஒரு ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய், அதாவது டாலர், ஒரு 4-5 டாலர் தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவரு ஒரு கப்பல் ஏறி யுஎஸ்ஏ போனாரு. அங்க வந்து அந்த ஹிப்பிகள் அப்படின்னு சொல்றக்கூடிய சமுதாயத்துலதான் காலடி எடுத்து வைக்கிறார். ஸோ இப்படியா அவங்களையெல்லாம் பக்தராக்கி ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியா திரும்புறார் பல பக்தர்கள், வெள்ளைக்கார பக்தர்களோட. அப்படி கௌடிய மட்டில் ஆச்சரியப்படுறாங்க. சோ இந்த மாதிரி உண்மையான ஆச்சாரியர் போகும்போது பல போலிகள் அங்க தலை தூக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கூட நம்ம பார்த்தோம், ஒரு ஆச்சாரியர் மறையும் போது நம்ம மனைவியை இழந்த ஒரு கணவனை இழந்த மனைவி போல கதறணும் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம உடலை விடும் சாதாரண மக்களுக்காக கதற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஆச்சாரியரை விடும்போது, இப்ப எப்படி ஸ்ரீராமர் சீத்தையை இழந்தப்போ கண்ணீர் வடித்தார், அது ஏன்னா சீத்தை ஒரு பெண் மனைவி அப்படிங்கறதுனால கிடையாது, ஒரு பக்தியை இழந்ததுனால இன்னொரு பக்தன் ரொம்ப கவலைப்படுறார். அது போல ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய தூய பக்தர், பகவானோட பிரதிநிதி. அவரோட அசோசியேஷன் கிடைக்கிற பக்தர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். அப்ப அந்த பக்தனை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நாம அவரது அசோசியேஷன் இல்லையேன்னு சொல்லி நம்மளாம் அழுது துடிக்கணும். சோ இப்படியாக ஒரு ஆச்சாரியர் மறையும் பொழுது தீயோரும் பக்தரல்லாதவர்களும் சுவாமிகள், யோகிகள், சமூக நல காவலர்கள், மனித நல விரும்பிகள் என்ற பெயர்களில் உடனடியாக அதை பயன்படுத்தி கொண்டு அதிகாரப்பூர்வமற்ற கொள்கைகளை அறிமுகப்படுத்துகின்றனர். உண்மையில் மானுட வாழ்க்கை என்பது இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்குரியது. சோ இறைவனோட கட்டளை என்ன, பகவத்கீதையில நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மன்மனா மத் பக்தோ மத்யா சீமாம் நமஸ்குரு மாம் ஏவைசியசி யுத்வைவம் ஆத்மானம் மத்பராயணக. என்னை நினைப்பதிலேயே ஈடுபடு, என் வந்தனங்களை எனக்கு கொடுத்து என்னிலே ஆழ்ந்து என்னுடைய பக்தனாகி எங்கிட்டயே வந்துடுன்னு சொல்றாரு. சோ எப்பொழுதுமே இதுதான் நம்மளுக்கு. வேற எல்லாம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றோம் அப்படின்னு பேர்ல போய் குழியில விழக்கூடாது. சோ எப்பொழுதும் பகவானை பற்றி நினைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. கேப் எடுக்கணும்னு நினைச்சா நீங்க மாயக்குள்ளதான் போறீங்க. சோ அதனால எப்பொழுதும் பகவானை பற்றி நினைக்கணும். இந்த மன்மனா பாமத் பக்தோ அப்படிங்கிறது பகவத்கீதையோட சாரம். சர்வதர்மான் படித்தச்ச மாமியகம் சரணம் விரஜ, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சாரம். சோ பகவான் என்னை சரணடைன்னு சொல்றதும் என்னை எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு மன்மனா பாமத் பக்தோ மத்யா சீமாம் நமஸ்குரு. இது 9வது அத்தியாயத்துல இதே மாதிரி ஸ்லோகம் வரும். அது போல 18வது அத்தியாயத்திலையும் 18.65 இதே ஸ்லோகம் மறுபடியும் சொல்லப்படுது. ஒரு ஸ்லோகம் 2 தடவை சொல்லப்படுதுன்னா அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பகவானை பற்றி எப்பொழுதும் இடையறாது நினைத்து கொண்டு அவருக்கு பக்தராகி அவருக்கு வந்தனம் செலுத்தி அவர்கிட்டயே போகணும் அப்படிங்கறத மனித வாழ்க்கையோட லட்சியம். சோ அதை மறந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வீணாயிடும். இப்ப மனித இனத்தின் முக்கிய பணி எல்லா நேரமும் முழுமுதற் கடவுளை நினைப்பது, எல்லா நேரமும் அவரது பக்தர்களாவது பரமபுருஷ பகவானை வழிபட்டு அவருக்கு அடிபணிவது போன்றவை. சோ இறைவனின் அதிகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆச்சாரியர் இந்நெறியை நிறுவினார். ஆனால் அவர் மறையும் பொழுது இவை எல்லாம் மீண்டும் தலைகீழ் மாற்றம் அடைகின்றது. ஏன்னா மனிதர்கள் முக்குணத்தில் இருக்கிறதுனால அவர் இருக்கும்போது அவர் வந்து ஒரு தாங்களா இருக்கிறார். எப்படி ஒரு பந்தக்கால் தாங்களா இருக்குமோ அது மாதிரி. ஆனா அது போயிட்டா மறுபடியும் எல்லாம் கீழே விழுந்துடுது. சோ அவர் போன உடனே அத மறுபடியும் மேல எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்ச காலம் ஆகுது. சோ ஆனாலும் ஆச்சாரியர்கள் நிறைவான சீடர்கள் தங்கள் குருவின் கட்டளைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறாங்க. சோ ஆச்சாரியர் அதுக்காகத்தான் சில சிறந்த சீடர்களை அவர் வந்து பயிற்சி பண்ணி அவங்களை கொண்டு வந்துடுறாரு. எனக்கு அப்புறம் நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு.
அப்ப இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொடியவர்கள் மற்றும் பக்தரல்லாதவர்களை கண்டு உலகமே பயந்து நடுங்குகிறது. ஆகையினால் சமயத்திற்கு புறம்பான இக்கொள்கையிலிருந்து உலகை காப்பாற்ற கிருஷ்ண பக்தி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. உலகில் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவச் செய்வதற்காக அனைவரும் இவ்வியக்கத்திற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு சில பிரபுபாதர் இங்க பொருளுரையில சொல்றாரு. அடுத்தது 49வது ஸ்லோகம். ஏவம் விலபந்தி பாலா விபினே அனுகதா பதிம் பதிதா பாதையோர் பர்த்து ருததி அஸ்ருணே அவர்தயத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படை. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராஷ பக்திவேதாந்த சில பிரபுபாதர் ஜெய். கணவனின் சொல்லை ஒரு நாளும் எதிர்க்காத அந்த பெண் தனிமையான காட்டில் இறந்து போன தன் கணவனின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதாள். கண்ணீர் அருவியாக கொட்டியது. பொருளுரை. கணவன் இறந்ததைக் கண்டு அவன் மீது பக்தியுடைய மனைவி எவ்வாறு துன்புறுகிறாளோ அதுபோல குரு இருந்ததைக் கண்டு அவரது சீடனும் இவ்வாறே கதறி அழுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. சோ ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு கணவன் இறந்தப்போ எப்படி மனைவி பதறி அழுகிறாளோ அதே போல ஒரு குரு இறந்தப்போ சீடனும் கதறி அழுகின்றான். ஸ்லோகம் 50. சிதிம் தாரு மகிம் சித்வா தஸ்யாம் பத்யு கலேவரம் ஆதித்ய சானு மரணே விலபந்தி மனோததே. அப்போ ஒரு குருவானவர் எப்படின்னா நம்மளுக்கு 2ஆம் பிறப்பை கொடுக்கக்கூடியவர். நம்மளுக்கு தாய் வந்து முதல் பிறப்பு. அந்த முதல் பிறப்பு அப்படின்னா உடலால வர்றது. தாய் வந்து உடலை கொடுக்குறாங்க. சில சமயம் நல்ல சிந்தனைகளையும் தர்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஜட உலகில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பிறகு அவள் தன் கணவனுக்காக விறகுகளை அடுக்கி அந்த சிதையில் இறந்த தன் கணவன் உடலை எடுத்து வைத்து தீ மூட்டினாள். துக்கம் தாங்க முடியாமல் தானும் தன் கணவனுடன் உடன்கட்டை ஏறி உயிரை விடுவதென தீர்மானித்தாள். பொருளுரை. வேத முறையில் தன் கணவனின் மீது உயிரையே வைத்திருக்கும் அவன் மனைவி தன் கணவன் இறந்தவுடன் அவனுடன் உடன்கட்டை ஏறி உயிரை விடுவது நெடுங்காலத்திய மரபாகும். இது ஷக மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நடைபெற்ற பொழுது கூட இம்முறை பின்பற்றி வந்தது. அப்போது சில நேரம் ஒரு மனைவி தன் கணவனுடன் சேர்ந்து இறக்க விரும்பவில்லை என்றாலும் அவள் பலவந்தமாக உயிரை விட வற்புறுத்தப்பட்டாள். அதற்கு முன்பு அப்படி இல்லை. கணவனின் சிதையில் மனைவி தானாகவே உடன்கட்டை ஏறி உயிர் விட்டாள். இந்தியாவின் முந்தைய வரலாற்றில் பாண்டு மகாராஜா இறந்த பொழுது அவருக்கு குந்தி, மாத்ரி என்று 2 மனைவியர் இருந்தனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து குழந்தைகளை காப்பாற்ற ஒருத்தி உயிரோடு இருக்க வேண்டும் என்றும் ஒருத்தி மட்டுமே உடன்கட்டை ஏற வேண்டும் என்று தீர்மானித்து மாத்ரி உடன்கட்டை ஏறி உயிர் துறந்தாள். குந்தி தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக உயிரை தக்க வைத்துக் கொண்டாள் என்று அறிகிறோம். ஏன் இந்த நூற்றாண்டிலேயே, அதாவது 1936ஆம் ஆண்டு தன் கணவரிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்த ஒரு பெண் அவன் இறந்தவுடன் தானும் உடன்கட்டை ஏறி உயிர் துறந்ததை நான் கண்டேன். ஒரு பக்தனின் மனைவி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இது குறிப்பிடுகிறது. அதுபோல் தன் குருவின் லட்சியத்தை நிறைவேற்றுவதில் தோல்வியுறுவதை விட ஒரு நல்ல சீடன் தன் குருவுடன் சேர்ந்து தனது உயிரை விட்டு விடுவான். முழுமுதற் கடவுள் சமய தர்மங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக எவ்வாறு பூமிக்கு வந்தாரோ அதுபோல் அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவும் சமய தர்மங்களை நிலைநிறுத்துவதற்காகவே பூமிக்கு வருகிறார். அதனால் தன் குருவின் லட்சியத்தை அவர் இழந்தவுடன் தான் ஏற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்றுவது ஒரு சீடனின் கடமையாகும். இல்லையேல் அச்சீடன் தன் குருவுடன் சேர்ந்து இறப்பதென்று தீர்மானிக்க வேண்டும். அதாவது தன் குருவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு சீடன் தனது சுய விருப்பங்களை எல்லாம் துறந்து உயிரையும் தியாகம் செய்ய துணிதல் வேண்டும் என்றும் கூறலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப வேத முறைப்படி தன் கணவன் உயிரை விட்ட பின்னாடி அந்த மனைவி உடன்கட்டை ஏறுவது நெடுங்காலமா இந்தியால இருக்கிறத பார்த்திருக்கிறோம் நம்ம. அது வந்து சக மரணம். சக அப்படின்னா உடன் இருப்பவர்கள் இறந்து விட்டால் அந்த அந்த மனைவியும் அவங்க வந்து உயிரை துறப்பது. ஏன்னா அந்த காலத்துல கணவன் மனைவி இன்னைக்கு மாதிரி எல்லாம் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு போயிட்டு ஒரே மாசத்துல இல்ல கல்யாணத்துல ஒரே நாள்ல இப்படி விவாகரத்து அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அப்போ பல மனைவிகள் இருந்தாலும் கூட அந்த பெண்ணெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. சோ கணவனிடம் மிகுந்த
ஒரு குடும்பத்துல வந்து ஒரு கிரகஸ்தனாக அவங்க வந்து சேவைகளை செய்து, ஏன்னா திருமணத்திற்கு முன்னாடியே பெற்றோருடன் இருப்பது ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப குறைந்த காலம். அப்புறம் கணவனுடன் வாழ்கின்ற வாழ்க்கை தான் நெடுங்காலம். அப்ப கணவன் மனைவி வந்து அப்படி ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க. இப்ப மனைவி கணவனை பிரிந்து வாழ விரும்புறது கிடையாது. அப்ப உடன்கட்டை ஏறுவது அவளது சொந்த விருப்பமா இருந்தது. ஆனா காலம் போக போக பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் என்னாச்சுன்னா, அந்த மனைவி கணவன் இறந்தவுடன் அந்த சதி அப்படிங்கிற சதி அப்படின்னா சதி தேவி, உமாதேவி, பார்வதி தேவி அந்த மாதிரி தான் செஞ்சுட்டாங்க ஒரு தடவை. அவங்க வந்து கணவன் பேச்ச மீறி தன்னுடைய தந்தை தக்ஷன் நடத்திய யாகத்துக்கு போகும்போது தன்னோட உயிரை துறந்தாங்க. அதனாலதான் அது பேரு சதி. அந்த சதி மரணம். அவங்க போய் கணவனோட சிதையில அவங்களே போய் தன்னை மாய்ச்சுக்குவாங்க. சோ அப்படி மாய்க்கிறதுனால கணவன் போட இடத்துக்கு மனைவியும் போயிருவா. சோ இது வந்து பக்தி செஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கணவன் போன இடத்துக்கு, அதாவது பகவானோட லோகத்துக்கு மனைவி போயிருவா. ஆனா பக்தி செய்யாத ஒரு கணவனா இருந்தா 2 பேர் சேர்ந்து அடுத்த பிறவியில நெருங்கின உறவா மறுபடி பிறப்பாங்க. சோ இப்படி பலவந்தமா யாரும் அவளை தள்ள மாட்டாங்க. ஆனா காலம் போக போக மனைவியை சிதையில தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அப்புறம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு சட்டமெல்லாம் கொண்டு வந்து, இது இன்னும் கூட அந்த கிராமங்கள்ல நார்த் இந்தியா சைடு வந்து பாத்தீங்கன்னா, வட இந்தியால நிறைய பேரு அந்த மனைவியை தள்ளி விடுற பழக்கம் இப்ப கூட இருக்கு. தெரியாம அது செய்யறாங்க. ஆனா சட்டப்படி இப்ப குற்றம் அப்படிங்கிறது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவளுடைய இஷ்டம்தான் சதி மரணங்கிறது. அப்ப இப்ப பாண்டு மகாராஜா இறந்த போது குந்தி மாத்ரி 2 பேர் இருந்தாங்க. அப்போ குந்தி தேவி அந்த 5 குழந்தைகளையும் பராமரிக்கிறதுக்காக மாத்ரி சொன்னா, நான் வந்து உடன்கட்டை ஏறுறேன், நீங்க தயவு செஞ்சு உடன்கட்டை ஏறாம இந்த குழந்தைகளை காப்பாத்துங்கன்னு கையில கொடுத்துட்டு போயிட்டான். சோ கணவனிடம் மிகுந்த அன்பு வைத்திருக்கிற ஒரு பெண் அவன் இறந்தவுடன் தானும் உடன்கட்டை ஏறி தன்னோட உயிரை விட்டுருவா. இப்படி ஒரு பக்தனின் மனைவி இப்படித்தான் நடக்க வேண்டும். இப்ப குருவின் லட்சியத்தை நிறைவேற்றுவதில் தோல்வியுறுவதை விட, குருவின் லட்சியம் என்ன, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார் தன்னோட சீடனுக்கு. அவர் போன அப்புறம் இந்த மாதிரி நீ நிறைய கோயில் கட்டணும், புத்தகங்கள் எல்லாம் வெளியிடணும், பக்தி பற்றிய, பகவானை பற்றிய பல இலக்கியங்களை எழுதி வெளியிடணும் அப்படின்னால நிறைய கட்டளை கொடுத்திருப்பாரு. இப்போ நம்ம குரு மகராஜ் ஜெயபதாக்க சுவாமி மகராஜ் கூட சில பிரபுபாதர், நீ வந்து எவ்வளவோ லட்சம் சீடர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனா அதுக்கு மேல கோடிக்கணக்கான சீடர்களை உருவாக்கியும் கூட அவர் திருப்தி அடையல. அவர் வந்து தன்னோட உயிரை போக விடாம, ஏன்னா பகவான் வந்து அவர் கனவுல நீ போதும் வந்துருவோம், இது வரைக்கும் செஞ்சது போதும், ஆனா அவர் வந்து இன்னும் என் குருவோட கட்டளையை நிறைவேற்றணும்னு தானா உயிரை பிடிச்சு வச்சிருந்தாரு. சோ இப்படி ஒரு குருவோட லட்சியத்தை காப்பாற்றுவதே ஒரு சீடனோட கடமையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணணும்னா, குருவோட சிதையிலேயே அவனும் தன்னை மாச்சுக்கணும். அப்படி அவனுக்கு குருவோட கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத பட்சத்துல குருவோடையே அவன் போயிடணும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 51 இருந்து 65 வரைக்கும். வைத்தர்பியின் பரமாத்மா பிராமணன் ரூபத்துல அறிவுரை சொல்றது பாக்குறோம். இப்போ நம்ம தத்ர பூர்வதர கச்சித் சகா பிராமண ஆத்மவான் சாந்த்வயன் வல்குணா சாம்னா தாம் ஆக ருததீம் பிரபோ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய மன்னனே, புரஞ்சன மன்னரின் நெடுநாளைய நண்பரான அந்தணர் ஒருவர் அங்கு வந்து இனிமையான வார்த்தைகளின் மூலம் அரசியை அமைதிப்படுத்த தொடங்கினார். பொருளுரை. அந்தணர் வடிவில் வந்த பழைய நண்பரின் தோற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பரமாத்மா வடிவில் கிருஷ்ணரே அனைவருக்கும் பழைய நண்பராக விளங்குகின்றார். வேத நெறிகளின்படி கிருஷ்ணர் உயிர்களின் அருகில் அமர்ந்திருக்கின்றார். சிருத்தி மந்திரங்கள் படி துவஸ்வர்ணாய் சயுஜா சாகயா, பகவான் ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் சுக்ருத், அதாவது சிறந்த நண்பனாக வீற்றிருக்கின்றார். உயிர் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய வேண்டும் என்பதில் பகவான் மிகவும் ஆர்வ உடையவராக இருக்கின்றார். இன்பங்களையும் அனுபவிப்பதற்குரிய வாய்ப்புகளை அவனுக்கு அருள்கிறார். எனினும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் அந்த உயிருக்கு அவன் உலகில் வசதியின் மூலம்
இன்பம் பெற முயற்சிப்பதை கைவிட்டு முழுமுதற் கடவுளிடம் தனது மனதினை வைத்து அவரை சரணடைய வேண்டுமென்று உபதேசிக்கிறார். ஒருவன் தனது ஆன்மீக குருவின் லட்சியத்தை தீவிரமாக பின்பற்றும் பொழுது அவனது தீர்மானம் முழுமுதற் கடவுளை பார்ப்பதற்கு சமமாகிறது. இதற்கு முன்பே விளக்கியுள்ளபடி இதன் பொருள் தனது ஆன்மீக குருவின் உபதேசத்தில் ஒருவன் முழு முதற் கடவுளை காண்பதாகும். இதுதான் வாணி சேவா என்பதாகும். ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் தமது பகவத்கீதை விளக்க உரையில் வியாவச ஆத்மிகா புத்திர் ஏகேக குரு நந்தனா, அதாவது பகவத்கீதை 2.41 என்பதற்கு ஒருவன் தன் குருவின் வார்த்தைகளின்படி நடத்தல் வேண்டும் என்கிறார். சீடன் குருவின் கட்டளை எதுவானாலும் அதனை சிரமேல் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதனை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளை காண்கிறான். முழுமுதற் கடவுள் அரசியன் முன் ஒரு அந்தணராக தோன்றினார். அவன் ஏன் தனது உண்மை வடிவமான ஸ்ரீ கிருஷ்ணர் வடிவத்தில் தோன்றவில்லை? இதற்கு ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி முழுமுதற் கடவுள் மீது அன்பு செலுத்தும் உயர்ந்த நிலையினை ஒருவன் அடையவில்லை என்றால் அவனால் அவரது உண்மை வடிவத்தை காண முடியாது என்று கூறுகிறார். ஆயினும் தனது குருவின் கட்டளைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் ஒரு சீடன் எப்படியோ முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்கிறான். மேலும் பகவான் ஒருவனது உள்ளத்தில் இருப்பதினால் அவர் ஒரு நேர்மையான பக்தனுக்கு உள்ளிருந்தே அறிவுறுத்த முடியும். இதுவும் கூட பகவத்கீதையில் 10.10 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வக் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. தொடர்ந்து என்னை அன்புடனும் பக்தியுடனும் வழிபடுவனுக்கு நான் புத்தி யோகம் அளிப்பேன். அதனால் அவன் என்னை அடைவான். இதன் முடிவு என்னவென்றால் தனது குருவில் லட்சியத்தை மிக தீவிரமாக நிறைவேற்றும் சீடன் உடனே முழுமுதற் கடவுளை வாணி அல்லது பப்பு மூலம் தொடர்பு கொள்கிறான் என்பதாகும். இது ஒன்றே முழுமுதற் கடவுளை காணும் வெற்றியின் இரகசியமாகும். பிருந்தாவனத்திலுள்ள புதர்களில் பகவானை தேடிக்கொண்டே புலனுகற்றில் ஈடுபடுவதை காட்டிலும் தனது குருவின் வார்த்தைகளை பின்பற்றும் ஒருவன் முழுமுதற் கடவுளை எந்தவித இடையூறுமின்றி காண்கிறான். அதனால்தான் ஸ்ரீலா வில்வமங்கல தாக்குரார் கூறுகிறார், பக்தி ஸ்துவயி ஸ்திரதரா பகவன் யதிஷ்யாத் தைவேனனாக பலதி திவ்ய கிஷோர மூர்த்திக முக்தி ஸ்வயம் முகுலிதாஞ்சலி சேவதேஸ்மான் தர்மார்த்த காம கதைய சமய பிரதீக்ஷா. போற்றுவதற்குரிய பகவானே, உனது பக்தி தொண்டில் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டேன் என்றால் நீர் எங்கும் இருப்பதை என்னால் உணர முடியும். விடுதலையை பொறுத்த மட்டில் அது எனக்கு சேவை செய்வதற்காக கைகளை குவித்தபடி என் வீட்டு கதவருகில் வந்து நிற்கும். மேலும் தர்ம சமய தர்மம் அர்த்த பொருள்வளம் காமம் புலனுகர்ச்சி போன்ற உலக வளங்களும் அதனுடன் சேர்ந்து நிற்கும். பக்தி தொண்டில் ஒருவன் முழு வளர்ச்சி பெற்றான் என்றால் முழுமுதற் கடவுளை காண்பதில் அவனுக்கு எவ்வித சிரமமும் கிடையாது. ஒருவன் தனது குருவின் சேவையில் ஈடுபட்டான் என்றால் அவன் முழுமுதற் கடவுளை காண்பதோடு மட்டுமல்லாது விடுதலையும் பெறுகிறான். உலக வளங்களை பொறுத்தமட்டில் ஓர் அரசியை பின்தொடர்ந்து அவளுக்கு பணி செய்யும் செடிகள் செல்வது போர் அவை தானே அவனை பின்தொடரும். விடுதலை என்பது தூய பக்தனுக்கு பிரச்சனை ஆகாது. மேலும் பொருட்செலவு வளங்கள் அனைத்தும் அவன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவனுக்கு காத்து நிற்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க மீண்டும் மீண்டும் குருவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியமானது. இப்போ ஒரு குருவை ஏற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா குருக்கு அடிபணிந்துதான் நம்ம வாழ்க்கையை சீராக்க முடியும். ஏன்னா குருவை அடையாதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள். அப்ப குரு கிடைச்சும் அவருடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை விட மோசமான நிலை யாருக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா குருவுடைய கட்டளைகளை எப்பாடுபட்டாவதும் நம்ம அதை நிறைவேற்ற வேண்டுங்கிறதுதான் திரும்பி திரும்பி சொல்றாங்க. சோ குருவின் கட்டளைகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் ஒரு சீடன் எப்படியோ முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்கிறான். குருவை நம்ம சரணடைகிறதோட நோக்கமே முழுமுதற் கடவுளை அடைய வேணும் அப்படிங்கிறதுனாலதான். முழுமுதற் கடவுளை அடையிறது தான் நம்ம முக்கியமான நோக்கம். சோ இந்த பிறவி பயன் அப்படின்னா
ஆன்மீக லோகத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது. அப்ப ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குருவை அடையணும். குரு வந்து நம்மளுக்கு ஆன்மீக உலகத்துக்கு வழிகாட்டுறாரு. ஏன்னா அவர் அங்கிருந்து வந்தவர். சோ ஒரு இடம் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு சொன்னா நம்ம அந்த இடத்த அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் மூலமா நீ எங்கிட்ட வரலாம் அப்படின்னுட்டு. சோ ஒரு குருவை சரணடைந்தால் மட்டுமே நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். அதனால்தான் பகவத்கீதையில் கூட பகவான் சொல்றார், ஒரு நேர்மையான பக்தருக்கு உள்ளிருந்தே அறிவுறுத்த முடியும். பகவான் உள்ளத்திலேயே இருந்து ஒரு நேர்மையான பக்தனுக்கு, அதாவது குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுபவனுக்கு, தேசாம் சதத யுக்தானாம் பதுதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமை புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அந்த புத்தியை வந்து அவரே கொடுக்கிறார். எப்படி பகவானுக்கு வழிபடுவது, எப்படி அவரு நாம வந்து ஆன்மீக லோகத்துக்கு போறது அப்படின்னு. சோ தொடர்ந்து என்னை அன்புடனும் பக்தியுடனும் வழிபடுவனுக்கு நான் பக்தி யோகம் அளிக்கிறேன், அதனால் அவன் என்னை அடைவான். சோ இங்க வந்து வாணி சேவா வாப்பு சேவா மூலம் குரு கிட்ட தொடர்பு கொள்கிறான். இது ஒன்றுதான் முழுமுதற் கடவுளை காணும் வெற்றியின் ரகசியம். சோ இது சத்கோ சுவாமிகள் அஷ்டகம் கூட நாம் பார்க்கிறோம். அதுலயும் இதே மாதிரிதான். அவங்க எப்படி ரொம்ப எளிமையாக கந்தல் ஆடைகளை கட்டி கொண்டு பகவானின் நாம ரூப குணம் லீலைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டும் பல விதமான கோயில்கள் அவங்க 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 வந்து தன்னோட குருவுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி பல கோயில்கள் கட்டுவதிலும் அந்த ஸ்கந்தங்கள் அதெல்லாம் மொழிபெயர்ப்பதிலும் அவங்க ஈடுபட்டாங்க. அப்ப அவங்களுடைய உடல் தேவைகளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. போற்றுதற்குரிய பகவானை உமது பக்தி தொண்டில் நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்றால் நீர் எங்கும் இருப்பதை என்னால் உணர முடியும். விடுதலையை பொறுத்த மட்டில் அது எனக்கு சேவை செய்வதற்காக கைகளை குவித்தபடி என் வீட்டு கதவரிகள் வந்து நிற்கும் தர்ம அர்த்த காம. இந்த தர்ம அர்த்த காம அப்படிங்கிறது எல்லாமே உலக வளம். அதாவது சமய தர்மங்களை எதையாவது கடைபிடிக்கிறது, சடங்குகள், அப்புறம் அர்த்த பொருளாதார வரம், அப்புறம் காம அப்படிங்கிறது எல்லாமே அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. கடைசியில இந்த வீடு பேரு முக்தி. பக்தி தொண்டில் ஒருவன் முழு வளர்ச்சி பெற்றான் என்றால் முழுமுதற் கடவுளை காண்பதில் அவனுக்கு எந்த சிரமமும் இருக்காது. முழுமுதற் கடவுளை பார்க்கறதுதான் நம்மளோட இறுதி லட்சியம். சோ உலக வளங்களை பொறுத்த மட்டில் ஒரு அரசியை பின்தொடர்ந்து அவளுக்கு பணிவிடை செய்யும் செவிகள், அந்த செவிலிகள் சொல்லுவது போல அவை தானே அவனை பின்தொடரும். விடுதலை என்பது தூய பக்தனுக்கு பிரச்சனையாகாது. அவன் பொருட்செலவு வளங்கள் அனைத்தும் அவன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அவனை காத்து நிற்கும். சோ விடுதலை அப்படின்னா முக்தி. ஒரு பக்தனுக்கு முக்தி அவன் வீட்டு வாசல்ல காத்து கிடக்குது. சோ பக்திங்கிறது தான் முக்கியம். அந்த பக்தி செய்யும் போது முக்திக்காக நாம தனியா முயற்சி பண்ண வேண்டியதில்லை. பக்தனுக்கு முக்தி வீட்டு வாசல்ல தானா காத்து கிடக்குது. சோ அவன் முக்தி தானா கிடைக்குது. அடுத்த ஸ்லோகம் 52. பிராக்மண உவாச்ச காத்வம் கஸ்யாசி கோவாயம் சயானோ யஸ்ய ஜோசசி ஜானாசி கிம் சகாயம் மாம் ஏனாக்ரே விசத்தஹ. அந்த அந்தனர் பின்வருமாறு கேட்டார். நீ யார்? யாருடைய மகள் அல்லது மனைவி? இங்கே படுத்திருக்கும் மனிதன் யார்? நீ இறந்து கிடக்கும் மனிதனுக்காக அழுகிறாய் என்று தோன்றுகிறது. என்னை தெரியவில்லையா? நான் உனது நிரந்தர நண்பன். கடந்த காலத்தில் பலமுறை நீ என்னை ஆலோசித்திருக்கிறாய் என்பதை நினைவுபடுத்தியிருப்பார். பொருளுரை: ஒருவனது உறவினர் இறந்துவிட்டால் துறவு தானே தென்படுகிறது. பௌதீக பற்றுகளிலிருந்து ஒருவன் முற்றிலும் விடுதலை பெறும் பொழுதே ஒருவனது உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பரமாத்மாவுடன் ஆலோசிப்பதும் சாத்தியமாகிறது. ஒருவன் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்தால் அவன் உள்ளத்தில் பரமாத்மா வடிவில் வீற்றிருக்கும் முழுமுதல் கடவுளுடன் ஆலோசிக்கும் வாய்ப்பினை அவன் பெறுகிறான். பரமாத்மா எப்போதும் சைத்திய குருவாக உள்ளே இருக்கின்றார். அவர் ஒருவர் முன் வெளிப்படையாக ஆசான் அல்லது ஆன்மீக குருவாக தோன்றுகிறார். பகவான் ஒருவனது அகத்திலும் வீற்றிருக்கின்றார். அதே சமயம் ஒருவன் முன் தோன்றி அவனுக்கு அருளுரையும் வழங்குகின்றார். ஆகையினால் உள்ளத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவுக்கும் ஆன்மீக குருவிற்கும் எந்தவிதமான வேறுபாடும் கிடையாது. மாசில்லாத ஆத்மா அல்லது உயிர் பரமாத்மாவை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பினை பெறுகிறான்.
அகத்தில் பரமாத்மாவிடம் ஆலோசனை பெறும் வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைப்பது போல ஒருவன் தன் முன்பு அவரை உண்மையில் காணும் நல்வாய்ப்பினை பெறுகிறான். பின்னர் அவன் பரமாத்மாவிடம் இருந்து அறிவுரைகளை நேரில் பெறுகிறான். இதுவே ஒரு தூய பக்தனின் கடமையாவது. உண்மையான குருவை காண்பது மற்றும் தன் உள்ளத்தில் இருக்கும் பரமாத்மாவை கலந்து ஆலோசிப்பதும் இரண்டுமே ஆகும். அந்த அந்தணர் அவனிடம் இறந்து கிடக்கும் இந்த மனிதன் யார் என்று கேட்டபோது அவள் தன் குருவென்றும் அவர் இல்லாததினால் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பமடைந்திருப்பதாகவும் பதில் கூறுகிறாள். ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றி ஒரு பக்தன் தூய்மையடையும் பொழுது பரமாத்மா அவன் முன் உடனே தோன்றுகிறார். தனது குருவின் போதனைகளை தீவிரமாக பின்பற்றும் சீடன் தன் உள்ளத்தில் உள்ள பரமாத்மாவிடம் இருந்து அறிவுரைகளை நேரடியாக நிச்சயம் பெற முடியும். இவ்வாறு ஒரு நேர்மையான பக்தன் எப்போதும் தனது குருவினாலும் பரமாத்மாவினாலும் நேரடியாக அல்லது மறைமுகமாக உதவி அளிக்கப்படுகிறான். இது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குரு கிருஷ்ண பிரயேசத்தே பாயா பக்தி லதா பீஜா என்று ஒருவன் தன் குரு மகிழும் வண்ணம் அவருக்கு சேவை செய்தான் என்றால் அதனை கண்டு கிருஷ்ணர் தானே மகிழ்ச்சி அடைகிறார். எஸ் பிரசாதே பகவத் பிரசாதே. குருவை திருப்திப்படுத்துவதன் மூலம் ஒருவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துகிறான். இவ்வாறு அந்த பக்தன் குருவாலும் கிருஷ்ணராலும் மேன்மைக்குரியவன் ஆகிறான். பரமாத்மா உயிர் பொருளின் நித்திய நண்பராக எப்போதும் அவனுடனே இருக்கின்றார். பரமாத்மா இப்பௌதிக உலகம் படைப்பதற்கு முன்பே ஒரு உயிருக்கு உதவுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார். அதனால் தான் அது இங்கே ஏனக்கியோ விசேஷத்யா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அக்ரே என்னும் வார்த்தைக்கு பொருள் படைத்தலுக்கு முன் என்பதாகும். இவ்வாறு பரமாத்மா உயிர் பொருளுடன் படைப்பிற்கு முன்பிருந்தே துணையாக இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க மீண்டும் மீண்டும் நமக்கு குருவோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காகத்தான் மறுபடியும் சில பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்திலேயே அவர் நிறைய குருவை பத்தி சொல்றார். அப்போ ஒரு உறவினர் இறந்து விட்டால் துறவு தானாக தென்படுகிறது. நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய பொருட்களை விரும்புறது இல்ல. இவ்வளவுதான் வாழ்க்கை, அவரே போயிட்டாரு, இனி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த துறவு தானா வெளிப்படுது. இப்ப பௌதிக பற்றிலிருந்து ஒருவன் விடுதலை பெறும் பொழுது அவனது உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பரமாத்மா அப்புறம்தான் அவர் தன்னை எப்பவுமே வெளிப்படுத்துறாரு. ஆனா அது வரைக்கும் அவரை பார்க்க முடியாத இருந்த அந்த ஆத்மா அப்புறம் உணர ஆரம்பிக்குது பரமாத்மாவை. இப்படி ஒருவன் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்தால் அவன் உள்ளத்தில் பரமாத்மா வடிவில் இருக்கும் முழுமுதற் கடவுளிடம் ஆலோசிக்கும் வாய்ப்பினை அவன் பெறுகிறான். ஏன்னா நல்லா ஆடம்பரமா இந்த சுகபோகமா இந்த உலகில் பற்று இருக்கும் போது நம்மளுக்கு ஆன்மீகத்துல அதிக வெளிப்பாடுகள் நம்மளுக்கு நிறைய உணர்தல் இருக்காது. ஆனா எப்ப பற்றை அறுக்கிறோமோ பௌதிகத்துல பற்று அறுக்க நம்மளுக்கு ஆன்மீகத்துல அதிகமான புரிதல் வரும். அப்போ உள்ள இருக்கிற பரமாத்மா சைத்திய குருவாக, அதாவது மறைந்திருக்கும் ஒரு குருவாக அவர் மறைந்திருக்கும் குருவாக அவர் நம்மளுக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவார். அவர் ஒருவர் முன் வெளிப்படையாக ஆச்சான் அல்லது ஆன்மீக குருவாக தோன்றுகிறார். பகவான் ஒருவனது அகத்திலும் வீற்றிருக்கிறார். அதே சமயம் அவன் முன் தோன்றி அவனுக்கு அருளுரையும் வழங்குகிறார். சோ உள்ளத்தில் இருக்கிற அந்த பகவான் எப்படி உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் அறிவுரை சொல்றார். எப்படி ஆன்மீக குரு மூலமாக. இப்ப பரமாத்மாவும் ஆன்மீக குருவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. இப்போ பகவானாக குருவை மதிக்க வேண்டும் அப்படின்றாங்க இல்லையா? அப்ப உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கும் ஆன்மீக குருவுக்கும் வேறுபாடு இல்லை. ஏன்னா ஆன்மீக குருவை நம்ம பரமாத்மாவுக்கு ஈக்குவலா, அப்ப பகவானுக்கும் ஆன்மீக குருக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனா ஆன்மீக குரு தன்னை பகவான் என ஒருபோதும் சொல்லிக் கொள்ள மாட்டார். ஆனா நாம எப்படி பார்க்கணும்? அவரை கடவுளாக பார்க்கணும். அப்ப மாசில்லாத ஆத்மா அல்லது உயிர் பரமாத்மாவை பெறுகிறான். நேருக்கு நேர் சந்திக்கும்னா எப்படி? குரு மூலமாக. சோ அகத்திலுள்ள பரமாத்மாவிடம் ஆலோசனை பெறும் வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைப்பது போல பெறுகிறான். ஏன்னா எப்போதுமே குரு பார்த்துட்டே இருக்க முடியாது. இப்ப மாய குரு இருக்கிறாருன்னா அவரது கட்டளைகள் நம்ம மனசுல பரமாத்மா மூலமாக வெளிப்படுகின்றது. ஒரு குரு எப்படி குருவோட கருணை கிடைச்சோன்னா நம்மளுக்கு அந்த ரிலேஷன் படிப்படியா கிடைக்கும். நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ரிவீல் ஆகும். நம்மளுக்கு ஆன்மீகத்துல நிறைய புரிதல் வருது அப்படின்னா கண்டிப்பா அது குருவோட கருணையினால்தான். தன்னோட சொந்த முயற்சினால எதையும் நம்மளால பெற முடியாது.
அப்ப குருவின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் நம்மளுக்கு மிக பெரும் பாக்கியம். பக்தியில வந்து நம்ம முன்னேறுவதற்கு குருவோட கருணை இருக்கும்போது ரொம்ப வேகமா முன்னேறிடுவோம். ஆனா குருவோ யாரு அலட்சியம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றங்கிறதே கிடையாது. இப்போ ஒரு தூய பக்தனின் கடமையாவது உண்மையான குருவை காண்பது மற்றும் தன் உள்ளத்தில் இருக்கும் பரமாத்மாவை கலந்து ஆலோசிப்பது. ரெண்டுமே. ஒரு பக்தனோட கடமை என்ன? தூய பக்தின் கடமை உண்மையான குருவை காண்பது. எத்தனையோ குருமார்கள், போலி குருமார்கள் எல்லாம் வாங்க நான் 1,00,000 கொடுத்தா உங்களுக்கு உடனே தீட்சை தரேன், நீங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் அதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய படிச்சு புரிஞ்சு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, வாங்க வாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் போய் மாட்டிக்காம நம்ம உண்மையான குருவை காண்பது, அது போல பரமாத்மாவை கலந்து ஆலோசிப்பது. நமக்குள்ள இருக்கும் அந்த பரமாத்மா பிரைட்டா வெளிப்படுவார் எப்போ? ஆன்மீகத்துல உயரும் போது, குருவை ஏற்றுக்கொண்டு குருவின் கட்டளைகளை நிறைவேற்றும் போது பரமாத்மா உள்ளிருந்தே நம்மளுக்கு ததாபி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு உள்ளிருந்தே புத்தியை தருவாரு. சோ நிறைய பேருக்கு ஒரு குருவை ஏற்றுக்கொண்ட பின் அவங்க பக்தி பாதையில பாத்தீங்கன்னா வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க குருவிடம் சரணடைந்த காரணத்தினால. அது போல அந்த அந்தணர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த மனைவி என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பம் அடைகிறான். அது போல ஒரு குரு இறந்த பிறகு அந்த சீடன் வந்து ரொம்ப குழப்பம் அடைகிறான். இப்ப ஒரு பக்தன் தூய்மை அடையும் பொழுது பரமாத்மா அவன் முன் உடனே தோன்றுகிறார். குருவை இழந்து தவிக்கிற அந்த சீடனுக்கு பரமாத்மா உள்ளிருந்து அறிவுரை கொடுக்கிறார். சோ அந்த அறிவுரைகளை நேரடியாக நிச்சயம் பெற முடியும். இவ்வாறு ஒரு நேர்மையான பக்தன் எப்பொழுதும் தனது குருவினாலும் பரமாத்மாவாலும் நேரடியாக அல்லது மறைமுகமாக உதவியளிக்கப்படுகிறான். இது சைத்தன்ய சரிதாமிரத்துல நாம பார்த்திருக்கிறோம். குரு கிருஷ்ண பிரசாதபாய பக்தி லதா பீஜ பிரம்மாண்ட பிரமித கோனே குரு பாக்கியவான் ஜீவ. இங்க பிரம்மாண்டம், அதாவது பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கெங்க சுற்றி திரிந்தாலும் குரு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பிரம்மாண்ட பிரமித கோனே குரு பாக்கியவான் ஜீவ. சோ ஒருவன் குரு மகிழும் வண்ணம் அவனுக்கு சேவை செய்தான் என்றால் அது கண்டு கிருஷ்ணர் தானே மகிழ்ச்சி அடைகிறார். எஸ் பிரசாதான் பகவத் பிரசாதோ. குருவை திருப்திப்படுத்துவதன் மூலம் ஒருவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துகிறான். சோ கிருஷ்ணரை நேரடியாக திருப்திப்படுத்த முடியாது. தனது அடியவர்களுக்கு அடியவராக, தாசனாக இருக்கும் போதுதான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். நேரடியா அவர்கிட்ட போறதுக்கு தகுதி யாருக்குமே கிடையாது. சோ அவர் வந்து தன்னுடைய அந்தரங்க சிஷியர்களை அனுப்புறாரு. அந்த குருவுக்கு நாம வந்து அந்தரங்க சிஷியர்கள் நமக்கு குருவா இருக்காங்க. அவரை திருப்திப்படுத்தும் போது கிருஷ்ணர் தானாகவே திருப்தி அடைகிறார். இப்ப பரமாத்மா உயிர் பொருளின் நித்திய நண்பராக எப்போதும் அவனுடனே இருக்கிறார். பரமாத்மா அப்பௌதிக உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே ஒரு உயிருக்கு உதவுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார். அதனால் தான் அது இங்கே ஏனேக்கிற விச்சர்த்த அப்படின்னு சொல்லப்படுது. அக்ரே அப்படின்னா படைப்பதற்கு முன். இவ்வாறு பரமாத்மா உயிர் பொருட்களின் படைப்புக்கு முன்பிருந்தே துணையாக இருக்கிறார். சோ பரமாத்மா இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்பே அவர் வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் அவர் டிராவல் பண்றாரு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் பரமாத்மா இருக்கார். அவர் தான் நம்மளுக்கு வழி காமிக்கிறார். அப்ப குரு நம்மளுக்கு வழி காமிக்கிறார். அப்ப குரு இல்லாத பட்சத்துல அந்த பரமாத்மா நம்மிடம் வெளிப்பட்டு நமக்கு பல அறிவுரைகளை வழங்குகிறார். சோ ஒருத்தனுக்கு தானா புத்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உள்ள இருக்கிற பரமாத்மா மூலம் அந்த புத்தி கிடைக்கிது. தத்தாமி புக்தி யோகம் தம். அப்ப என்னோட புத்தினால நல்லா செஞ்சேன் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது. அங்க பரமாத்மா வழிகாட்டுவதால் தான் நாம் நல்ல முறையில நடக்க முடியுது. பக்திக்குள்ள இருக்கிறவங்க, ஸ்பெஷலா பக்திக்குள்ள இருக்கிறவங்க. மற்றவர்களுக்கு பக்தியில் இல்லாதனால பரமாத்மா அதிகம் வெளிப்படுத்துவதில்லை தன்னை. ஏன்னா எதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்தேவ பஜாமியகம் வர்தமானு வர்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக. யார் எவ்வளவு தூரம் பகவானை சரணடைகிறார்களோ அந்த அளவுக்கு மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்துறார். எப்படி? பரமாத்மா மூலமா. சோ நம்ம 3 விதங்கள்ல பகவானை காணலாம் அப்படின்னு வதந்தி தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சப்பியதி அப்படின்னு பார்த்தோம். அப்ப இங்க பரமாத்மா அப்படிங்கிறவர் தான் நமக்கு குரு போனதுக்கு அப்புறமும் வழிகாட்டுறார். சைத்திய குருனா மறைந்திருக்கிறார் நமக்குள்ளேயே. சோ இதோட முடிச்சுக்கலாம். 52ஓட முடிச்சிருக்கோம். நாளைக்கு 53 பார்க்கலாம். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இல்ல கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம்.